அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் அப்ளிகேஷன் கெஸ்ட் லெக்சர்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ் எஜுகேஷனில் ஏற்கனவே நம்ம கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான வேகன்சி போடுவாங்கன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம். அவங்க எல்லாத்துக்குமான ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்ப பதிவு 2025க்கானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை ஆன்லைன் அப்ளிகேஷன் கௌரவ உரிமைகளுக்கான அரசு கலைமற்றம் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிக்கான விண்ணப்ப தகுதிக்கான விண்ணப்பம் மற்றும் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிடம் கௌரவ உரிமைகளுக்கான பணியமர்த்துவதற்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மொத்தம் புதிதாக தற்காலிகமாக கௌரவ உரிமை நினைப்பதற்கான பத்திரிகை செய்தி வெளியிடப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கௌரவராக தற்காலிகமாக நினைப்பதற்கான இந்த அறிவிப்புகள் விண்ணப்பங்கள் கல்லூரி கல்வி இயக்கம் அதாவது காலேஜ் எஜுகேஷன் மூலமாக அனுப்பிடுறாங்க. அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி www.tngasa.org இந்த வெப்சைட் மூலமாக தான் இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விண்ணப்பத்தில் தான் இதில் மூலமாக நீங்கள் கொடுக்கணும். இது தொடர்பான செய்திகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உங்களுக்கான நோட்டீஸ் போர்டில் சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி பாடவாரியான எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, அதோட விவரங்கள் என்ன, மாடல் அப்ளிகேஷன் எவ்வளவு எல்லாமே இணையதளத்தின் மூலமாக அறிவிக்கை செய்யப்படும். ஸோ இதற்கான விண்ணப்பத்திற்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 1000 திராவிடர் பழங்குடியினருக்கு 100 ரூபாயும் இதர பதவிகளுக்கு 200 ரூபாயும் இணைய வழியில் செலுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி 21/7/2025 இன்னைக்கு தான் அந்த டேட் வந்திருக்கு. 21 ஜூலை 2025 இன்னைய நாளில் இருந்து தகுதி வாய்ந்த நபர்கள்னால் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இன்றைக்கே அவங்க முடிச்சிருக்கணும். இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் 4/8/2025 கூட பெறப்படும். இணையதளத்தில் 15 நாள் மட்டும்தான் இது செலிபிரேட் இருக்கும். ஸோ அதனால் வெப்சைட்டில் நீங்கள் 15 நாளுக்குள்ளே நீங்கள் இதை நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணணும். விண்ணப்பதாரர் ஒரு மண்டலம் அதாவது ரீஜன் வைஸில் நீங்கள் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு மண்டலத்துக்கு 3 மாவட்டத்துக்கு விருப்பப்படி நீங்கள் இது பே பண்ணிக்கலாம். இப்போ மாவட்டம் மண்டலம்னா இப்போ தஞ்சாவூர் மண்டலமாக இருக்கட்டும், மதுரை மண்டலமாக இருக்கட்டும், சென்னை மண்டலமாக இருக்கட்டும், இதில் நீங்கள் 4லேருந்து 5 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சுன்னா அந்த 5 டிஸ்ட்ரிக்டில் 3 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வரிசைப்படுத்தி கொடுத்துக்கலாம். ஒன்றுக்கு மேலே நீங்கள் நிறைய விண்ணப்பம் கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவத்திலேருந்து இருக்கிறதுனா பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையாது நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அதில் ப்ரிஃபரன்ஸுங்கிறது ஒன்று தான் எடுத்துக்கோங்க. தகுதியுடையவர்கள் பாஸ்போர்ட் சைஸில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, உங்களோட பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், அங்கே பிஹெச்டி டிகிரி சர்டிஃபிகேட், ஸ்லெட்டு நெட்டு ஜேஆர்எஃப் இதுக்கான நீங்கள் எல்லாரோட ஃபோட்டோ காப்பியோடு சேர்த்து அப்ளிகேஷனில் நீங்கள் கேட்டிருந்த அந்த காலத்தோடு சேர்த்து அதோட எல்லாத்தையுமே www.tngasa.org அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிடணும். இணையவழி மூலமாக பண்ணப்பட்ட இந்த விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா டிஎன்ஜிஎஸில் அவங்க ஃபுல்லாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் கல்வி தகுதியின் அடிப்படையில் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டு ஜேஆர்எஃப் பிஹெச்டி அப்புறம் ஸ்லெட்டு பிஹெச்டி அதுக்கப்புறம் பிஹெச்டி அதுக்கப்புறம் நெட்டு அதுக்கப்புறம் செட்டு இந்த